நீங்க அது எடுக்கும் போது நிக்கியோட ரியாக்ஷன் நீங்க பார்த்துருக்கணும். எனக்கு என்னன்னா இப்போ குரல்ல பாடுறது ஓகே மேடம், ஆனா நீங்க அந்த பாட்டை இன்னொருத்தங்களோட அந்த லெஜெண்டரி சிங்கரோட வாய்ஸை நீங்க எடுத்து நீங்க வந்து பாடுறீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் அ நார்மல் பர்சன் மேடம், யூ ஆர் ஆல்சோ லெஜெண்ட். மேடை கச்சேரிகள்லாம் நீங்கள் வந்துட்டு நிறைய பண்ணியிருப்பீங்க மேடம். ஸோ அப்படி இருக்கும்போது விரும்பி கேட்ட ஒரு பாடல்கள் மக்கள் வந்துட்டு ஒன்ஸ் மோர் அப்படின்ற ஒரு தருணம்லாம் வந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு தருணம்னா அது என்ன பாட்டு? மேடையில் வந்து நான் நிறைய முறை பாடியிருக்கேன். ஃபஸ்ட் டைமே வந்து பாடும்போது ஒன்ஸ் மோர் வந்த பாடல் வந்து விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அந்த அம்மாவோட பாடல். அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ பாடினா ஒரு அரை நாள் ஆகிடும் நமக்கு. ஸோ அதனால் வந்து அந்த பாடல் பாடும்போது பாடி முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 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 பெண்மணி வந்து கோல்டு செயின் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அந்த பாட்டு வந்து எனக்கு இப்போ கோல்டு விலை ஏறிடுச்சு. அப்போ யோசிச்சிருப்பாங்க, அப்போ தெரியல அவங்க வந்து எனக்கு வந்து நிஜமாகவே எனக்கு வந்து அது ஒரு பெரிய கிஃப்ட். என்னால் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் அந்த அம்மா கொடுத்தது. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது எனக்கு. இப்போ எனக்கு வந்து எங்கேருந்தோ அவங்க கீழேருந்து வந்து ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி இருந்தது அவங்களுக்கு. அவங்க ரொம்ப அது எதுக்கோ ஃபீல் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அந்த செயினை வந்து அப்படியே கழுத்தில் போட்டு போனாங்க எனக்கு. உண்மையாக மேடம், நீங்கள் இது சொல்லும்போது நீங்கள் இவ்வளோ அழகாக சொன்னீங்க. எனக்கு தீப்ஷி தான் வந்துட்டு போனாங்க ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு. நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஷோ ஒன்று பண்ணியிருந்தோம் மேடம். ஸோ வீக்லி அப்பார்ட்மெண்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுவோம் நாங்கள். ஒரு 4000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க, அது 2000 ரூபாய் பிரிச்சுப்போம். அப்போது இதே மாதிரி தான் தீப்ஷியை வந்து பாட சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி கோல்டு வந்து கொடுத்தாங்கல்ல, இவ கழுத்தில் ஒரு செயின் இருந்தா அது புடிங்கிட்டு போயிட்டாங்க. தயவு செஞ்சு இனிமேல் இதெல்லாம் பாடாதப்பா, கொடுத்த பேமெண்ட்டுக்கு இனிமேல் நீ எதுவுமே பாடாத, தயவு செஞ்சுமா இந்த ஈவெண்ட்டை மட்டும் முடிச்சுட்டு போமா அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு இல்லையா? நீங்கள் அந்த மாதிரி நிறைய எனக்கு நிஜமாவே பெருமைக்காகலாம் சொல்லலை, நிறைய இடத்துல எனக்கு கோல்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி என்னெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட்ஸாக இருந்திருக்கு ஆடியன்ஸ் கொடுத்ததுல? இந்த கோல்டு கிஃப்ட் மேடம் வந்திருக்கு, சொல்லுங்க மேடம். கிஃப்டா நிறைய சாரி வந்திருக்கு எனக்கு, நிறைய சாரி, அதாவது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நிறைய சாரீஸ் வந்திருக்கு. அப்புறம் எனக்கு வந்து குவைத்தில் எஸ்பிபி எஸ்தாஸ் அங்கிளோட 2 பேரோட சேர்ந்து ஒரு ஷோ பாடும்போது ஒருத்தர் இதே பாட்டுக்கு தான் வந்து மோதிரம் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸ்டேஜ்லேயே வந்து மோதிரம் போட்டு போனாங்க. அப்போ இதெல்லாம் தாண்டி மக்களோட அன்பு இன்னைய வரைக்கும் குறையாமல் இருக்குது என் மேலே அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய கிஃப்ட் எனக்கு. மேம், இந்த 1ஆம் படி எடுத்த சாங் இருக்குல்ல, அது வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஏன்னா இப்பவும் வந்துட்டு மக்களுக்கு அந்த பாட்டு ரொம்பவே வந்துட்டு மிகவும் பிடிச்ச பாடலாக ஒன்று இருக்குது. எங்களுக்காக அது அம்மனை வர்ணிச்சு அந்த ஒரு பாடுற ஒரு அழகு அந்த அம்மாவோட குரலில், அந்த மாதிரி பாடல் மறுபடியும் எதுவும் பெருசாக வரல அப்படின்றது என்னோட இது. தந்தன்னாதீனம் 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 தன்னானே தந்தன்னாதீனம் தன்னானே தந்தன்னாதீனம் 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 தன்னானே தந்தன்னாதீனம் தன்னானே செந்திபடி வேலவார சிந்து கவி பாட பல சங்காதிகள் போட முன்பு செய்த வினையோட இங்கு தஞ்ச முகம் தங்கவள்ளி குச்சாரங்கள் பாட தந்தன்னாதீனம் 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 தன்னானே தந்தன்னாதீனம் தன்னானே தந்தன்னாதீனம் 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 தன்னானே தந்தன்னாதீனம் தன்னானே. பெருசா போகும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி மேம் எனர்ஜி எங்கிருந்து கொண்டு வரீங்க? பவர் பேங்க் வச்சு பாக்கெட்ல வச்சிருக்கீங்களா? அந்த அளவுக்கு நிச்சயமா இன்னைக்கு நீங்க ஒரு கவனிச்சே இல்லையான்னு தெரியல. அவங்க ஃபேன், பிக் ஃபேன் மேம். எனக்கு வந்து அதுதான் நான் ஏதாச்சும் ஒன்று எடுத்து கொடுத்துருப்பேன். ஆனா இதெல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். என்ன பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கும். அன்பு நாங்க வந்துட்டு கொடுக்குறோம் மேடம். அந்த பாசத்தை நாங்க எப்பவுமே வந்துட்டு கொடுக்குறோம். தீப்ஜி கண்டிப்பா. ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு லைஃப்ல டிரான்சிஷன் பீரியட் ரொம்ப ஒரு முக்கியமான பீரியடா இருக்கும். நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கீங்க, எனக்கு டீச்சரா இருந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் ஸ்டேஜ் ஷோஸ்ல பாட ஆரம்பிச்சு கத்துக்கிட்ட விஷயங்களை பார்த்து ஸோ மூவிஸ்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு படத்தில் பாடினது தேவா சாருக்காக இல்லைங்களா? ஸோ வந்துட்டு ஆனால் உங்களோட ஃபர்ஸ்ட் எங்கள் மக்கள் எல்லாம் நாங்கள் விரும்பி கேட்ட ஒரு பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மன்மத ராசா. ராசா அப்படி எடுப்பீங்க பாருங்க. அப்படியா எடுப்பேன்? ஆமா, இல்ல என்ன மாதிரி இல்ல மேடம். இந்த குரல்ல நீங்க வந்து எடுக்க மாட்டீங்க, உங்களோட குரல்ல வந்துட்டு எடுப்பீங்க.
அப்போ நான் வந்து பிரைமரி ஸ்கூலு அப்போ படுத்தவன் தான் நான். அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்கு அதுக்கு ஆனுவல் டேக்கெல்லாம் நான் வந்துட்டு ஆடி இருக்கேன். எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே அந்த பாட்டு இல்லாமல் ஆனுவல் டே கம்ப்ளீட்டாக ஆகாது. எல்லாரோட 90s கிட்ஸாக இருக்கட்டும் இல்லை 2000s early கிட்ஸாக இருக்கட்டும், இந்த பாட்டுக்கு ஆடாத பசங்க யாருமே இருக்க 100%. எப்படின்னா இது இப்போ சொல்கிறாங்களே 80s கிட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. ஸோ எஸ் சரி, ஓகே மேடம். ஸோ அதனால எங்களுக்காக அந்த பாட்டு திருடா திருடியிலிருந்து மன்மதராசா இதோ உங்களுக்காக. ராசா ராசா மன்மதராசா தனியா எங்குது ரோசா கொஞ்சம் சேர்த்துக்க ராசா. கண்ணி மனசு கிள்ளாதே கண்ணுல லேசா கண்ணுல லேசா என்ன கணக்கு பண்ணாதே பச்சை உடம்புல வச்சி நரம்புல கிச்சு 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 மூட்டாதே ஒத்த உசுரல ஒத்த கோலசுல ஒன்ன வச்சு வச்சு போட்டாதே மன்மதராசா யா மன்மதராசா 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 கண்ணி மனசு கிள்ளாதே என்ன கணக்கு பண்ணேண்டா பண்ணேண்டா பண்ணேண்டா. ஆகா, இதெல்லாம் விட்டா நான் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் போல மேமோட வாய்ஸா. ஆனால் மேம் நீங்கள் வந்துட்டு நிறைய சாங்ஸ் பாடியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாங் இருக்கும்ல, த அண்டர்ரேட்டட் சாங் ஆஃப் யோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் நான் பாடினதுலேன்னா நீங்கள் என்ன பாட்டு சொல்லுவீங்க? நான் பாடினதுலையே? ஆமாம், நீங்கள் பாடினதுலேயே. பாடினதில் ஆக்சுவலாக தெலுங்குல நான் பாடினது வந்து அந்த வங்கத்தோட்டான்னு ஒரு சாங். அதான் ஃபஸ்ட்டு சாங் எனக்கு. அதான் குண்டு மாங்கான்னு வந்துச்சு. குண்டு மாங்கா தோப்பு. அது வந்து தெலுங்குல வந்து நான் சோலோவாக பாடியிருந்தேன். அதாவது நமக்கு டெக்னிக்கலாக என்னன்னே தெரியாது, எப்படி மைக் முன்னாடி நின்று பாடணும். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு மாதிரி ராவான ஒரு வாய்ஸ், ஒரு மெலடி வாய்ஸ் அப்படிலாம் கிடையாது இல்லைங்களா. எந்த ஒரு பொசிஷன் தெரியாது எனக்கு, எப்படி கரெக்டாக அந்த ஃபோக்கஸ் பண்ணி பாடணும் அப்படிலாம் தெரியாது. நான் பார்த்துக்கு ரேண்டமாக ஒரு பாட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் பாடினேன். அப்படி பாடினது அது. அந்த பாடல் மூலியமாக எனக்கு தெலுங்கில் வந்து ஒரு 300-400 பாடல்கள் பாடுற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பேர் வாங்கி கொடுத்த ஒரு பாட்டு. எனக்கு அந்த பாட்டும் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி எல்லா பாட்டுமே பிடிக்கும். பட் ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு குழந்தை எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா. அந்த மாதிரி அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது தெலுங்கில் நான் வந்து சோலோவாக பாடியிருந்தேன் அந்த சாங். தமிழில் வந்து டூயட்டாக வந்தது அந்த பாட்டு.